மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 ஃபர்கானாஸ் மாவட்டம் சந்தேஷ்காலி பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜகான் பொதுமக்கள் நிலங்களை அபகரித்து அங்குள்ள பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சந்தேஷ்காலியில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு கவனக்குறைவாக இருந்தது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. அங்குள்ள பாதிக்கப்பட்ட பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று சோதனை செய்வார்கள். அப்போது அழகான பெண்கள் கண்ணில் பட்டால், குறிப்பாக திருமணமான இளம் பெண்கள் அல்லது சிறுமி இருந்தால் அவர்களை கட்சி அலுவலகத்திற்கு தூக்கிச் சென்று பாலியல் ரீதியில் துன்புறுத்துவார்கள். பல நாட்கள் அந்த பெண்களை அங்கேயே வைத்திருப்பார்கள் என அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தனர். பெண்களின் போராட்டத்தை தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமாக உருவெடுத்ததால் ஷாஜகான் ஷேக்கை திரிணாமுல் காங்கிரஸ் 6 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்தது. தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கில் ஷாஜகான் ஷேக் அவரது கூட்டாளிகளுக்கு எதிரான வழக்கை சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சந்தேஷ்காலி விவகாரம் தொடர்பான ஒரு வீடியோவை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தது. அதில் சந்தேஷ்காலி பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் பொய்யாக ஏற்பாடு செய்யப்பட்டது என 2 பேர் பேசுகின்றனர். ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பிக் எக்ஸ்போஸ் ஆஃப் சந்தேஷ்காலி என்ற தலைப்பில் வெளியிட்ட பதிவில், மேற்கு வங்கத்தை அசிங்கப்படுத்த பாஜக எந்த எல்லைக்கும் செல்லும். மேற்கு வங்கம் மற்றும் சந்தேஷ்காலியை இழிவுபடுத்த உள்ளூர் மக்களுக்கு பணம் கொடுத்து பாலியல் வன்கொடுமை பற்றிய தவறான கதையை சுவேந்து அதிகாரி உருவாக்கினார். இதனை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதில் மேற்கு வங்க மாநிலத்தின் முற்போக்கு சிந்தனை மற்றும் கலாச்சாரத்தின் மீதான வெறுப்பில் நமது மாநிலத்தை இழிவுபடுத்துவதற்காக பாஜக சதித்திட்டத்தை தீட்டியுள்ளது. இந்தியாவை ஆண்ட எந்த கட்சியும் ஒரு மாநிலத்தையும் மக்களையும் இழிவுபடுத்த இந்த அளவுக்கு முயற்சி செய்யவில்லை என பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் உண்மையை திரித்து கூறலாம், ஆனால் அதற்கு ஆயுள் குறைவு, இறுதியில் உண்மையே வெல்லும் என பதிவிட்டுள்ளார். ஆனால் இந்த வீடியோ தொடர்பாக எந்த புகாரும் தற்போது வரை அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் சந்தேஷ்காலி சம்பவம் தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்று வருவதாக சிபிஐ தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. ஸ்ட்ரிங் வீடியோ தொடர்பான ஏதேனும் புகார்கள் இருந்தால் அவை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரப்படும் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியுள்ளனர். தேர்தல் நெருங்கும் சூழலில் சந்தேஷ்காலி விவகாரத்தில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்து வருகிறது. ஆனால் பாஜக, திரிணாமுல் நேரடியாக களத்தில் மோதி வருகின்றனர். இதில் எந்த கட்சி சொல்வது உண்மை என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்.